இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனையே நிறைய பேரோட வாழ்க்கையில் கடன் பிரச்சனை தான் அதிகமாக இருக்குது. ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கடன் வாங்கியிருப்பாங்க. ஸோ இந்த கடனை தீர்க்க எந்த வழியும் தெரியாமல் தடுமாறுவாங்க. கடன் மேலே கடன் பட்டு கலங்கி போய் நிற்கிறவங்க குடும்பத் தலைவர் பட்ட கடனுக்காக அந்த குடும்பத்தையே தடுமாற வைக்கும். கடன் பிரச்சனை தீர சில ஆன்மீக பரிகாரங்கள் மூலமாக நம்ம பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த பரிகாரத்தை உங்களால் எளிமையான முறையில் செய்ய முடியும் அப்படின்னா முழு நம்பிக்கையோடு செய்யுங்க. கை மேலே பலன் நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ இந்த டைமில் நம்ம என்ன செய்யலாம், எந்த மாதிரியான முறையில் நீங்கள் இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் குறைக்கலாம் அப்படிங்கிறத பற்றின முழுமையான பார்க்கலாம். அதே மாதிரி கடன் பிரச்சனை முதல்ல தீரணும் அப்படின்னா அதிக வட்டி கொண்ட கடன்களை முதல்ல அடைக்கணும். அடுத்தது தேவையில்லாத செலவுகளை முக்கியமாக குறைக்கணும். ஆடம்பர செலவுகளை குறைக்கணும். அதே நேரத்தில் கூடுதலாக வருமானம் ஈட்டுறதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா, ஒரு தொழிலில் பணம் வரல, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டை பயங்கரமாக யோசிக்கணும். அதே நேரத்தில் குடும்பத்தோட வரவு செலவு திட்டத்தை நீங்கள் பின்பற்றுறது அவசியமான ஒரு விஷயமா இருக்கும். அதே நேரத்தில் செவ்வாய் ஓரையில் கடனை அடைக்கணும். அது ரொம்ப நல்லது. 9 பௌர்ணமி நாளில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு மற்றும் பைரவர் வழிபாடு இது எல்லாமே நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ஆன்மீக ரீதியில் கடன் சுமைகளை நிச்சயமாக குறைக்க முடியும். இது எந்த முறையில் நம்ம குறைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருமே ஏதோ ஒரு வகையில் ஒரு கடனோடு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சாதாரண மனிதர்கள் வர ஞானிகள் வரைக்குமே அனைவருமே கடன் தீர வேணும் அப்படின்னு தான் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்காங்க. ஆனால் சாதாரண மனிதர்கள் பணத்தால் ஏற்பட்ட கடனை அடைக்க அருள் செய்யக்கூடியபடி இறைவனை வென்றோம். அதே போல தான் பெரிய ஞானிகள் பிறவி கடன் நீங்கி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறாங்க. ஸோ ஏதாவது ஒரு கடனானது இருந்து கொண்டு தான் இருக்குது. சிலனை கடனை அடைப்பதற்காக கடுமையாக முயற்சி செய்கிறாங்க. ஆனால் எவ்வளவு முயன்றால் கூட, எவ்வளவு சம்பாதிச்சா கூட கடனை அடைக்க முடியாமல் கழுத்தை நெரிக்கக்கூடிய அளவுக்கு கடன் பிரச்சனையோடு போராடி கொண்டிருக்காங்க. இதனால் பார்த்திங்களா அவங்க பல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. இதனால் மன அழுத்தம், டென்ஷன், குழப்பம், வீட்டில் சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரியான குழப்பங்கள் வீட்டில் தொடர்ந்து கொண்டே இருக்குது. இப்படிப்பட்டவங்க சில எளிமையான பரிகாரங்களை செஞ்சு வந்தீங்களாவே போதுங்க. கடன் பிரச்சனை இருந்து நிச்சயமாக விடுதலை பெற முடியும். அது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கடன் வாங்காத மனிதர்களே இருக்க முடியாத அளவுக்கு இருக்குது. அதாவது கடன் வாங்காமல் இருப்பதை வைத்து அளவோடு வாழ வேணும் அப்படிங்கிறது பெரியவங்களோட சொல்லா இருக்குது. ஆனால் ஏதேதோ ஒரு காரணங்களுக்காக கடன் வாங்க தான் வேண்டியதாக இருக்கும். ஆனால் அந்த கடன் வாங்கும்போது நம்ம தேவைக்காக தான் வாங்குகிறோம் அப்படின்னு தோணும், அப்போதைக்கு தோணும். ஆனால் அது வாங்கி முடிச்சுட்டு நம்ம செலவு பண்ணிவிட்டு அதை கட்டும் போது தான் அதுக்கு நமக்கு தெரியும் இது தேவையில்லாத நம்ம வாங்கிட்டோமோ, இது நம்ம யோசிச்சிருக்கணுமோ அப்படின்னு அப்புறம் தான் யோசிப்போம். இது பார்த்திங்களா காலப்போக்கில் பெரிதாகி தீரவே தீராத ஒரு பெரும் சுமையாகி விடுகிறது. என்ன தான் செஞ்சால் கூட ஒரு பக்கம் கடன் பெருகி கொண்டு போவோம் அப்படிங்கிறது தான் பல பேரோட ஒரு கவலையாக இருக்குது. ஒரு பக்கம் கடன் வாங்கி அதை மறுபக்கத்தை நீங்கள் அடைக்கிறது, அதாவது இப்போ லோன் கட்டணும் அப்படின்னா கூட ஒரு பக்கம் வாங்கி இன்னொரு பக்கம் கட்டினா அப்போ இதுவும் இருக்கும், இப்போ இந்த கடனும் வட்டி ஏறிட்டு இருக்கும். ஸோ இப்படி எல்லா பக்கமும் கடன் பெருகி கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? இதற்கும் பரிகாரங்களை சொல்லி உங்களை வழி நடத்துகிறது இந்த ஆன்மீகங்க. அதே மாதிரி யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை ஏற்படும்? ஒருவரோட லக்கணத்தில் இருந்து 6ஆம் இடம் ருணரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 6க்கு உடையவர் வலுப்பெற்று இருந்தாங்களா அந்த ஜாதகருக்கு பெருத்த கடன் ஏற்படுமா? மேலுமே எதிரிகளாலும் நோய்களாலும் துன்பப்பட நேரிடும் அப்படிங்கிறது ஜோதிடம். எனவே கடன் வாங்கும் போதும் அதிகப்படியான கடன் கொடுக்கும் போதும் ஜாக்கிரதையாக இருக்கணும். நல்ல நேரங்களை கணித்ததுக்கு அப்புறம் கடன் வாங்குறது நல்லது. திரும்ப கொடுக்க வேணும், முடிந்த வரைக்குமே விலக்கு வைத்த பிறகு கடன் கொடுக்காதீங்க. அதே மாதிரி கடனுமே வாங்காதீங்க. கடன் பிரச்சனை தீர்வதற்கான ஈஸியான பரிகாரங்களை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு குலதெய்வ வழிபாடு தான். முந்தைய வினைவுகளின் காரணமாக உண்டான கடன் தொல்லையிலிருந்து மீள குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு துணை செய்யுங்க. 6 பௌர்ணமிகள் தொடர்ந்து நீங்கள் குலதெய்வ வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா கடன் தொல்லை படிப்படியாக குறையும். ஆண்டுக்கு ஒரு முறை கட்டாயமாக குலதெய்வ கோவிலுக்கு சென்று வர வேணும். முடிந்தவங்க வாரம் கூட போங்க, மாதம் போங்க, தினமுமே கூட போங்க அருகில் இருக்குன்னா. குலதெய்வ கோவில் தூரமாக இருக்கிறவங்க, குலதெய்வம் தெரியாதவங்க 5 முக விளக்கு ஏற்றி நெய்யிட்டு தீபம் ஏற்றி முடிந்த அளவுக்கு படையல் போட்டு நீங்கள் வழிபடலாம். 9 பௌர்ணமிகள் இப்படி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக கடன்கள் அடைபடும். அது மட்டும் இல்லாமல் வரவேண்டிய பாக்கி இருந்தால் கூட அதுவுமே வசூலாகும்.
அடுத்ததாக 2வது விஷயம் கோமாதா வழிபாடு. செல்வத்தின் அம்சமான கோமாதாவின் வழிபாடு உங்களை நிச்சயமாக காக்கும். காலையில் விழித்ததுமே பசுமாட்டை காண்பது தீர்வு கொடுக்குங்க. மேலுமே ஒரு முறையாவது பசுவுக்கு நீங்கள் கீரையும் பழமும் கொடுப்பது ரொம்ப நல்லது. திருமகள் உரையும் பசுவின் பின்புறத்தை தொட்டு வணங்குவதும் செல்வம் சேர வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோமா 3வது விஷயம் குளிகை நேரம். அதாவது வாங்கி கடனில் ஒரு பங்கை குளிகை நேரத்தில் அடையுங்க. நிச்சயமாக முழு கடனும் தீரும். அதே போல் தான் குளிகை நேரத்தில் கடனே வாங்காதீங்க. அடகு வைத்த நகைகள் வீடு வந்ததுமே நல்லா சுத்தம் செஞ்சு மஞ்சள் நீரில் போட்டு பூஜை அறையில் ஒரு நாள் வைத்ததுக்கப்புறம் நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். அதனால் கடன் பிரச்சனை தீரும். மறுபடியும் அந்த நகை மறுபடியும் பேங்க்கு போகாத அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். அடுத்ததான் விநாயகர் வழிபாடு. கணபதியை அன்றாடம் விளக்கேற்றி நீங்கள் வழிபாடு செய்யுங்க. ஓம் மகா கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை தலையில் கொட்டி கொள்ளுங்க. அதே மாதிரி சதுர்த்தி, இன்றைக்கி பார்த்திங்களா சஷ்டி, இந்த நாள்லாம் நீங்கள் நைவேத்தியமாக சமர்ப்பித்து வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக கடன் பிரச்சனை தீர இதுவும் ஒரு வழியாகும். அடுத்ததாக பைரவர் வழிபாடு தாங்க. ருண விமோசன பைரவர் வழிபாடு கட்டாயமாக உங்களோட எல்லா கடன் பிரச்சனையுமே தீர்க்க உதவும். அதே போல் தான் பிரதோஷ வழிபாடு நிச்சயமாக எத்தனை பெரிய கடன்களையும் படிப்படியாக தீர்க்க உதவும். பஞ்சமி தினத்தில் அம்பிகையை எண்ணி விளக்கேற்றி வழிபட்டிங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனையாக இருந்தாலுமே அது தீரும். அதே மாதிரி வெண்கலம் அல்லது பித்தளை விளக்கு வாங்கி வசதி இல்லாத சிவாலயத்திற்கு நீங்கள் தானமாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததான் சரபேஸ்வரர் வழிபாடு. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்காதீங்க. வாசி தீரவே காசு நல்வீர் அப்படிங்கிற திருவிழி மிளலை திருப்பதிகம் வெள்ளிக்கிழமை தோறுமே ஆலயத்தில் சென்று நீங்கள் வாசிக்க கடன் பிரச்சனை தீருமா. திருநாவுக்கரசரால் அருளப்பட்ட இந்த பதிகம் திருச்சேரை அப்படிங்கிற ஊரில் கோவில் கொண்டிருக்கக்கூடிய செந்நெறியப்பர் அப்படிங்கிற சாரபரமேஸ்வரன் மீது பாடப்பட்டதாக இருக்குது. இந்த தலத்தில் மார்கண்டேய முனிவர் ருணவி மோசன லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜை செஞ்சு தன்னோட பிறவிக்கடன் நீங்கள் பெற்றார் அப்படிங்கிறது ஒரு வரலாறாகவும் இருக்குது. அடுத்ததாக முருகப்பெருமான் வழிபாடு தாங்க. செவ்வாய் பகவானின் திருவருள் இருந்தாவே கடன் இல்லாத வாழ்க்கையானது அமையும். அதே மாதிரி விரைய செலவுகள் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறுமே செவ்வாயின் அதிபதியான முருகப்பெருமானை வணங்கி வேண்டிங்க. அதே மாதிரி சஷ்டி கவசம் பாடி சஷ்டி விரதம் இருப்பதும் கடன் சுமைகளை அறவே ஒழிந்துவிடும் அப்படின்னு பெரியவங்களோட வாக்காகவும் இருக்குது. முடிஞ்சவங்க கண்டிப்பாக இந்த மாதிரியான ஈஸியான முறையில் நம்ம எப்படி கடன் பிரச்சனையிலேருந்து மீளலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லக்கூடிய இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கடன் பிரச்சனை தீர நம்ம செய்ய வேண்டிய எல்லாமே ஒரு எளிமையான பரிகாரம் தாங்க. முதல்ல ஒரு சிறு பருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பாசி பருப்பை வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. தினமுமே இரவில் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சிறிய கிண்ணத்தில் ஒரு கைப்பிடி பாசிப்பருப்பு ஒரு கைப்பிடி வெல்லம் அல்லது நாட்டு சக்கரை உங்களுடைய வீட்டில் எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அதை ரெண்டையும் சேர்த்துட்டு சிறிதளவு தண்ணீரில் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலை நல்லா ஊறி இருக்கும் அந்த பாசிப்பருப்பை கொண்டு போய் அப்படியே பசுமாட்டுக்கு உங்களோட கைகளால் கொடுங்க. அப்போது கடன் எல்லாமே தீர்ந்து போக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோமாதாவிடம் நீங்கள் வேண்டிக் கொண்டு இதை கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பசுவின் ஆசீர்வாதம் மனப்பூர்வமாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட கையால் பாசிப்பருப்பை எவ்வளவு பசுமாட்டுக்கு கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு செல்வ செழிப்பு உங்களுக்கு கூடிக்கொண்டே செல்லுமா. அதே போல் தான் ஒரு கைப்பிடி பச்சரிசியை இரவு ஊற வச்சுட்டு காலையில் அதில் சர்க்கரை வாழைப்பழம் கலந்து நீங்கள் பசுமாட்டுக்கு கொடுக்கலாம். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா இதன் மூலம் நமக்கு வருமானம் அதிகரிப்பதற்கான வழி கிடைக்கும். கடன் எல்லாமே எளிதில் திருப்பி கொடுத்துருவீங்க. இது ஒரு சுலபமான பரிகாரம் தான். கண்டிப்பாக முயற்சி செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு முன்னேற்றத்தை காக்கலாம். அதே மாதிரி பாசிப்பருப்பை நீங்கள் வாங்கி தானமாக கொடுக்கலாம். புதன்கிழமை இன்னைக்கு பாசிப்பருப்பு வாங்கி கோவிலில் குருகளுக்கு தானம் கொடுக்கலாம். அதே மாதிரி ஆதரவற்றவங்க கூட வாழக்கூடிய ஆசிரமங்களுக்கும் நீங்கள் தானமாக கொடுக்கலாம். ஏழை குடும்பத்திற்கு 1 கிலோ பாசிப்பருப்பு வாங்கியாவது நீங்கள் தானம் கொடுக்கலாம். அதை அவங்க சமைத்து சாப்பிட்டாங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பண கஷ்டம் கண்டிப்பாக தீரும். அதே மாதிரி கோவிலில் பிரதோஷ நேரத்தில் பாசிப்பருப்பு பாயாசம் செஞ்சு நீங்கள் ஏழை மக்களுக்காக கொடுத்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப விசேஷம். பாசிப்பருப்பு பாயாசம் உங்களோட கையால் செஞ்சு கொண்டு போய் அந்த ஆசிரமத்தில் அன்னதானம் செய்யுங்க. அதே போல் தான் கடைகளில் விற்கக்கூடிய வறுத்த பாசிப்பருப்பை வாங்கி காக்கை குருவிகளுக்கு நீங்கள் சாப்பிட கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லதாகவும் இருக்குது.
குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது கடன் தீர்க்க ரொம்ப எளிமையான ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகவும் இருக்குது. பௌர்ணமி நாளில் குலதெய்வத்தோட படத்தை அலங்கரித்து அம்மனுக்கு இஷ்டமான படையல்களை படைச்சி அதுக்கப்புறம் தீப தூப ஆராதனை இது எல்லாமே காட்டி நீங்கள் மனதார கடன் தீர வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வழிபட்டீங்க அப்படின்னா இதனை 9 பௌர்ணமிகள் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக கடன் தீரும். அதுவும் பாருங்கள், இப்போ வரக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமியானது மே 1ஆம் தேதி வருது. இது ஒரு கூடுதலான வழிபாட்டு நாளாக இருக்குது. இந்த நாளில் நீங்கள் கடன் பிரச்சனை தீர வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வேண்டிங்க அப்படின்னா இதிலேருந்து தொடர்ந்து ஒரு 6 வாரத்துக்கு நீங்கள் தொடர்ந்து 6 பௌர்ணமி நாளில் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக கடன் பிரச்சனை தீரும். தேங்க்யூ.